உயர்கல்வி என்பது கல்வி வளர்ச்சியினுடைய உச்சநிலையை தொட்ட மாநிலம் தமிழ்நாடு. மருத்துவத்தில், விளையாட்டில், தொழில் முதலீட்டில் முதலிடமாக விளங்குகிற தமிழகத்தை உயர்கல்வியிலும் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்த பெருமை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரை சாரும். அதற்கு ஒரு உதாரணங்களை சொல்ல வேண்டுமேனால், தேயிலை தோட்டத்தில் பணிபுரிகிற ஒரு தொழிலாளி வீட்டு பிள்ளை. நான் எனது அம்மாவோடு தேயிலை தோட்டத்தில் பணிபுரிவேன். விமானம் வானத்தில் பறந்து செல்லும். விமானம் போகிறது அண்ணாந்து பார்த்திருக்கிறேன் என் தாயோடு. இன்றைக்கு முதலமைச்சருடைய கருணையால் கனடா நாட்டு பல்கலைக்கழகத்தில் நான் சென்று படிக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் முதலமைச்சர். ஒரு தேயிலை தொழிலாளி வீட்டு பிள்ளை கூட விமானத்தில் பறந்து கனடாவில் படிக்கலாம் என்ற அந்த குடிசை வாசியையும் பட்டதாரி ஆக்கிய ஒரே தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர், தன்னகரில்லாத தலைவர். குளத்தூரில் ஒரு கல்லூரி, உயர்கல்வித்துறை மட்டுமல்ல, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரி. அந்த கல்லூரி திறப்பு விழாவுக்கு சென்று இருக்கிறோம். முதலமைச்சர் இருக்கிறார். கல்லூரியில் படிக்கிற ஒரு பெண் குழந்தை வழியே ஒளிவாங்கியை வாங்கி, நான் ரெட்டையேரி பகுதியில் பிறந்தேன், +2 வரை படித்தேன். எனது அப்பா மீன் வாங்கி தருபவதை செதுக்கி வெட்டி தரக்கூடிய தொழில். எனக்கு பட்டப்படிப்பு என்பது கனவாக இருந்தது. எங்கே சென்று படிப்பது? எங்கும் செல்ல முடியாத நிலை. கொளத்தூர் தொகுதிக்கு அந்த கல்லூரி வந்த காரணத்தால் விண்ணப்பம் செய்தேன். கல்லூரியில் இடம் கிடைத்தது. அடுத்து சேர்க்கை கட்டணம் என்ன செய்வது என்று குழம்பி போயிருந்தேன். தந்தையாக இருக்கிற முதலமைச்சர் தந்த அந்த கல்லூரி மாணவியர் கட்டணத்தையும் இன்றைக்கு தந்த காரணத்தால் நான் BA BCom என்ற நிலையில் 3ஆம் ஆண்டு படிக்கிறேன். ஆக ஒரு மீன் வெட்டி விற்கக்கூடிய தொழிலாளி வீட்டு பிள்ளையையும் பட்டதாரியாக்கிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர், தன்னகரில்லாத தலைவர்.